வெத்தலை பாயாசம் கேட்குறக்கே புதுசாக இருக்குல்ல. அண்ட் இதோட டேஸ்ட்டும் உண்மையாலே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது செய்கிறதுக்கு 2 பவுலில் கொஞ்சமாக பாதாம் பீஸு, அந்த 10 பாதாம் வந்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். பாதாம் பருப்பு தோலை உரிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 5 to 6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 10 to 15 பிஸ்தா ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 வெத்தலையை எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஜூஸி கன்சிஸ்டன்சியில் வந்து அரைச்சி எடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு அந்த 3 கப் பால் 1.5 கப்பாக வர வரைக்கும் கிளறிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாதாம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த வெத்தலை ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டிப்பதம் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாம் பீஸ்னு இதில் ஆட் பண்ணிவிட்டு கிளறி எடுத்திங்க அப்படின்னா டேஸ்டியான ஒரு வெத்தலை பாயாசம் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.